இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? என்ட்ரோபின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு பேக்கிங்ல வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆட்டம்னு கன்சிடர் பண்ணிப்போம். அந்த ஆட்டம் எல்லாமே நமக்கு வந்து க்ளோஸ் பேக்கிங்கா வந்து இருக்குது. அப்போ அந்த ஆட்டம்ல நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து டிசோசியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். தனித்தனியா நம்ம வந்து பிரிச்சு விடுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தனியா போகுது அப்படின்னா அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேண்டம்னஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டரா வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். பக்கத்துல க்ளோஸ் பேக்கிங்கா இருக்கும்போது. இங்க அரேஞ்ச் பண்ணா ரேண்டமா வந்து தனித்தனியா அங்கங்க போயிடுது. ஓகே. இது இந்த ரேண்டம்னஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபின்னு சொல்லுவோம். அந்த என்ட்ரோபி சேஞ்சஸ் வந்து நமக்கு என்ன டெல்டா எஸ் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சாலிடா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்ப சாலிட் வந்து எப்படி இருக்கும்? பார்ட்டிகலா வந்து க்ளோஸ் பேக்கிங்கா இருக்கும். அப்ப லிக்விடா போகும்போது அப்ப ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அதோட வால்யூம் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரேண்டம்னஸ் வந்து அது இன்கிரீஸ் ஆகுது. அதான் நம்ம வந்து டெல்டா எஸ்ன்னு சொல்றோம். ஓகே. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லிக்விட் கிறிஸ்டல் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் செமி சாலிட் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஐஸ்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இப்போ வந்து வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபுல்லா ஐஸா ஃபார்ம் ஆகாம அது மேலே இருக்கிற ஒரு லேயர் மாதிரி ஒரு சின்ன ஒரு கிறிஸ்டல் மாதிரி நம்ம ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதை வந்து நமக்கு வந்து லிக்விட் கிறிஸ்டலுக்கு வந்து ஒரு இமேஜினேஷனுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஒரு லிக்விட் கிறிஸ்டல் வந்து இருக்குது. அது வந்து நமக்கு வந்து சாலிடா வந்து நமக்கு வந்து மாறுது. அப்போ நம்ம வந்து அது அந்த அந்த மேலே இருக்கிற அந்த ஐஸ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சாலிட் வந்து நமக்கு அது கிடையாது இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணா ஒரு 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 செமி லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும். அப்ப லிக்விட் கிறிஸ்டல்ல கம்பேர் பண்ணும்போது சாலிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் பேக்கிங்கா வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டலுக்கு வந்து இவ்வளோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா அதே நமக்கு வந்து அது சாலிட் ஐஸா வந்து நமக்கு மாறும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் பேக்கிங்கா வந்து நமக்கு வந்து மாறிடும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பேக்கிங் ஆயிடும். அப்போ நமக்கு வந்து ஆர்டர் வந்து நமக்கு வந்து அதிகமாயிடும். ஆர்டர் வந்து நமக்கு அதிகமாயிடும் அப்படின்னா, அப்போ வந்து என்ட்ரோபி நமக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆயிடும். எப்பவுமே நமக்கு வந்து என்ன என்ட்ரோபி சேஞ்சஸ் இல்லையா? அந்த என்ட்ரோபி நமக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆர்டர்னஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகுது. அப்போ என்ட்ரோபி வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ டெல்டா எஸ்ன்றது நமக்கு என்னது? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ ஃபைனல்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குது. இனிஷியலா அதிகமா இருந்திருக்கும். அப்போ டெல்டா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டெம்பரேச்சர் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 கெல்வின் வந்து 115 கெல்வின். அப்போ லிக்விட் கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்குது. அப்போ நீங்க டெம்பரேச்சர் அதிகமாக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ ரேண்டம்னஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ ரேண்டம்னஸ் அதிகமான என்ன ஆயிடும்? என்ட்ரோபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாகுது. அப்போ இங்க டெல்டா எஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்? ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூ இருக்குது. கம்மியா இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா லோயர் வேல்யூ வந்து இருக்குது. அப்போ டெல்டா எஸ் வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ வந்து வரும். தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? சோடியம் பைகார்பனேட். அப்போ சோடியம் பைகார்பனேட் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிடா வந்து இருக்கும். அப்போ சாலிடா இருக்கும்போது நமக்கு தெரியும் பார்ட்டிகல்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் பேக்கிங்கா வந்து நமக்கு வந்து இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து டீகம்போஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் வந்து கிடைக்குது. அப்போ சோடியம் கார்பனேட் நமக்கு வந்து சாலிட் தான். அப்போ அதுவும் நமக்கு எப்படி இருக்கும்? க்ளோஸ் பேக்கிங்கா தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ என்ட்ரோபியில் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா இதுவும் சாலிட் தான், அதுவும் சாலிட் தான். ரெண்டுமே நமக்கு வந்து க்ளோஸ் பேக்கிங்கா தான் இருக்கும். ரேண்டம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? பை ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரேண்டம்னஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரியாக்டன்ட்டையும் ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது ப்ராடக்ட்டுக்கு வந்து ரேண்டம்னஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்போ ரேண்டம்னஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்து வரும். ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? என்ட்ரோபி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டாங்க. டெல்டா எஸ் வந்து நமக்கு வந்து கேட்கல இல்லையா? அப்போ நமக்கு வந்து என்ட்ரோபி நம்ம என்ன எழுதணும்? இன்க்ரீஸ் ஆகும் தான் நம்ம எழுதணும். மொதல் கேஸ்ல நமக்கு என்ன ஆகும்? என்ட்ரோபி வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். செகண்ட் கேஸ்ல என்ன ஆகும்? என்ட்ரோபி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் அடிஷனலா உங்களுக்கு வந்து டெல்டா எஸும் நம்ம வந்து டெல்டா எஸ்ன்றது என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அப்புறம் தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? ஹைட்ரஜன் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்ரஜனும் கேஸ் மாலிகுல் தான். 2 ஹைட்ரஜனா வந்து மாறுது. 2 ஹெச் ஆட்டமா வந்து நமக்கு வந்து மாறுது. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து கேஸ் மாலிகுல் தான். ஆனா இங்க என்ன இருக்கும்? ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் நடுவுல வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும். இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆனா இந்த 2 மாலிகுலுக்கு 2 ஆட்டத்துக்கு நடுவுல வந்து என்ன இருக்கும்? ஒரு அட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அது 2 தனித்தனியா பிரியும் போது எல்லாமே நமக்கு வந்து தனித்தனியா பிரிஞ்சிரும். அப்ப ரேண்டம்னஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அப்ப என்ட்ரோபி நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஃபோர்த் கேஸுக்கும் என்ட்ரோபி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டெல்டா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா பாசிட்டிவா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்ட்ரோபி நமக்கு வந்து அதிகமாச்சுன்னா டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். என்ட்ரோபி கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் வந்து நெகட்டிவா வந்து இருக்கும். ஸோ என்ட்ரோபி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றதுக்கான ஒரு பேசிக் கொஸ்டின் வந்து இது.